ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் தாங்க உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஸ்வேஸ்வரியா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம் அங்கேருந்து தான் நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்கே இயங்கிட்டு வர்றது தாங்க இந்த விஸ்வேஸ்வரய்யா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th ITI டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிகபட்சம் 35 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன விதமான போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிபியூஷன் அசிஸ்டன்ட் ஏ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ். ஸோ இது உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வேக்கன்சிஸை ஓபிசிக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெக்னீஷியன் ஏ, இதுக்கு மொத்தம் 6 வேக்கன்சிஸ். ஸோ ஃபிட்டருக்கு 3, எலக்ட்ரிக்கலுக்கு 1, கார்பெண்டருக்கு 1, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 1 அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களுக்கு பெங்களூரில் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வேக்கன்சிஸை இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 3 அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்தது கார்பெண்டருக்கு அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்களுக்கு திருப்பதியில் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஆருக்கு 2 வேக்கன்சிஸ் வந்து அந்த 2 வேக்கன்சிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வேக்கன்சிஸ். ஸோ 5 வேக்கன்சிஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெங்களூரில் இருக்கவங்களுக்கு 3 வேக்கன்சிஸ், குல்பார்காக 1 வேக்கன்சிஸ், கலிக்கட்டில் 1 வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு அவங்க யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ், குல்பார்கா யூனிட்டுக்கு 1 வேக்கன்சிஸ், கலிக்கட்டுக்கு மியூசியத்துக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பே மேட்ரிக்ஸை பொறுத்தவரையும் எக்ஸ்டிபியூஷன் அசிஸ்டன்ட் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு அலவன்சஸ்லாம் சேர்த்தா 59,600 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் விஷுவல் ஆர்ட்ஸ் ஆர் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆர் கமர்ஷியல் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 20/10/2025 படி நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. SC STயாக இருந்தால் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு வந்து இருக்குங்க. அடுத்தது டெக்னீஷியன் ஏ, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பெங்களூரில் இருக்குது அப்படின்னா 38,908 ரூபா உங்களுக்கான சேலரி ஆகும். திருப்பதியில் வந்து உங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குன்னா 34,230 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ITI வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ITIயில் வந்து என்ன டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பெண்டரி ஆர் ஃபிட்டர் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல், இந்த டிசிப்ளின் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் ரோலுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான வேலை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை படித்து தெரிஞ்சுட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3, இதற்கான சம்பளமாக பெங்களூரில் இருந்தீங்கன்னா 38,908 ரூபாயும், ஸோ கோழிக்கேட்டில் இருக்க மியூசியத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 36,918, கல்புர்காகியில் இருக்க மியூசியத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 36,220 ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட உங்களுக்கு டைப்பிங்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். 35 words per minuteக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா 30 words per minutes வந்து ஹிந்தியில் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 12th முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப் ரோல் என்ன அப்படின்றமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20/10/2025 படி 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், SC STயாக இருந்தால் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இந்த ஜாபில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம், அதாவது NPSன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அலவன்சஸ் DA HRA டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ்,
எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வருமோ அந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி சார் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் உங்கள் எல்லா சர்டிஃபிகேட், செமஸ்டர் மார்க் ஷீட்டு, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்கள் கல்வி தகுதிக்கான எல்லா காப்பியுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்லேயோ இல்லைனா ப்ரைவேட்லேயோ பப்ளிக் செக்டர்லேயோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி தர சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு 885 ரூபா பர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெண்கள், எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 20/9/2025 20/10/2025 வரை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எக்ஸாமை பற்றி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே வந்து சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து நோட்டிஃபிகேஷனில் சொல்ல நம்ம விசாரிச்சதுபடியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாமை பற்றி எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.